ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ரேணுகா எஸ்விஜி சேனல். என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். மார்னிங் 5:30 கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து 3 hours ட்ராவல் ஸ்ரீரங்கம். நாங்கள் 5:30க்கு கிளம்பினோம், 8:30க்கு ரீச் ஆகிட்டோம். நடுவில் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டதுனால ஒரு 9 o'clock மாதிரி தான் கோவிலுக்குள்ளே போனோம். இதுதான் வந்து பெரிய கோபுரம். இது ஏஷியாலேயே பெரிய கோபுரம், உயரமான கோபுரத்தில் ஒன்று. 237 அடி கோபுரம். இது பார்த்திங்கன்னா வெள்ளை கோபுரம். நாங்கள் வெள்ளை கோபுரம் வழியாக தான் நாங்கள் உள்ளே போனோம். பெரிய கோபுரம் பார்த்திங்கன்னா தெற்கு ராஜ கோபுரம் தான் பெரிய கோபுரம். நாங்கள் போன வெள்ளை கோபுரம் பார்த்திங்கன்னா கிழக்கு கோபுரம். இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா 21 கோபுரம் இருக்குது. மொத்தமாக சின்ன கோபுரம், ராஜகோபுரம் எல்லாத்தையும் சேர்த்து 21 கோபுரம் இருக்குது. பாருங்கள், வெள்ளை கோபுரம் வந்து எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி இல்லைங்களா? ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிகிட்டே நாம் பார்க்கலாம். பார்க்குறக்கு அவ்வளோ அழகு, அப்படியே மெய்சில் இருக்குது நம்ம அந்த கோபுரமெல்லாம் பார்க்குறப்பவே. நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டோம் கோபுரம் வழியாக. இங்கே 1000 கால் மண்டபம் இதெல்லாம் வந்து உள்ளே இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தாயாரை தான் வந்து தரிசனம் பண்ணணும்னு ஃபஸ்ட் சொல்லுவாங்க. தாயாரை சேவிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம நாராயணரை கும்பிடணும்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் திறக்கிற அந்த கதவு. நம்ம இந்த வழியாக தான் உள்ளே போகணும் தாயார் சன்னதிக்கு. நாங்கள் வந்து இடைநாளில் போனதுனால அவ்வளோவா கூட்டம் இல்லை. இப்போ வந்து வெனஸ்டே, சாட்டர்டே, சண்டேஸில் வந்து நல்ல கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. தரிசனம் பண்ணுறதுக்கு எப்படி 3 to 4 hours அந்த மாதிரி ஆயிரும். ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இல்லை. அதனால் வந்து ஒரு 1 hourல வந்து நாங்கள் தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் தாயார் சன்னதி கோபுரம் இருக்கிற சைடு. உள்ளே தான் போகணும் தாயார் சன்னதியை பார்க்குறதுக்கு. உள்ள பூக்கள் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. நான் தாமரை பூலாம் சாமிக்கு வேணால் வாங்கிக்கலாம். நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். ஆனால் வந்து திரை போட்டிருந்ததுனால வந்து கூட்டம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. 1 hour அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். இல்லைன்னா உடனே தரிசனம் பண்ணி முடிச்சிருக்கலாம், கூட்டம் அவ்வளோவா இல்லை. அடுத்து நாங்கள் போனது விஸ்வக்ஷேன சன்னதி. இவர் வந்து விஷ்ணுவோட படைகளுக்கு தலைவராக இருந்திருக்காரு. எந்த திருவிழாவாக இருந்தாலும் விஸ்வக்ஷேன சன்னதியிலிருந்து தான் ரங்கநாயகி தாயார் சன்னதிக்கு ஊர்வலமாக போயிட்டு வழிபாடுகள், திருவிழாக்கள், சடங்குகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து தங்க கோபுரம், கருவறையில் இருக்கிற தங்க விமானம். இது வந்து ஓம்ங்கிற பிரணவ வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் போகிற வழியில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 5 ஃபிங்கர்ஸும் அதுக்கான ஹோல், அது 5 ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம எட்டி பார்த்தோம் அப்படின்னா பரமவத வாசல் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வச்சு பார்க்கல, நாங்கள் இதுக்கு முன்னாடி போன டைம் வச்சு பார்த்தோம். அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து அரங்கநாதர் சந்நிதிக்கு கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். இந்த சுவத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா பெருமாளோட நாமம் போட்டிருப்பாங்க. எவ்வளோ பெரிய மதில் சுவர் பாருங்கள். அரங்கநாதர் சன்னதியில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்யூ இருந்துச்சு. ஒரு 2-3 லைன்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தாங்க நாங்கள் போகிறப்பவே. ஆனால் ஒரு 1 hourல வந்து தரிசனம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமானுஜர் சன்னதிக்கு தான் போனோம். இங்கே பார்த்திங்கன்னா 21 கோபுரத்தையும் தரிசிக்கணும் அப்படின்னா ரெங்கவிலாஸ் மண்டபத்தில் மேல் பகுதிக்கு போனால் 21 கோபுரத்தையும் ஒரே டைமில் தரிசிக்கலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போகிற ராமானுஜர் சன்னதி வந்து உடையவர் சன்னதின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இங்கே அமர்ந்த நிலையில் இருக்கார். பச்சை கற்பூரம், குங்குமப்பூ கலவையால் தினம் அதை கலவையை பூசிட்டு வரதா சொல்கிறாங்க. காலையில் விஸ்வரூப தரிசனத்துக்கான குதிரைகள்லாம் இங்கே இருக்குது. இது வந்து தெப்பக்குளம், அழகாக இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டில் பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அங்கே எந்த கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு.